என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகால வேளையில் உலகமெல்லாம் இந்த நிகழ்ச்சி பார்க்கப்படுகிறது. மொழி தெரியாதவர்களும் பார்க்கிறார்கள், பழகுகிறார்கள். தங்களுக்கு ஏற்படுகின்ற மன உடல் உபாதைகளை இந்த ஆசனங்களின் மூலமாக நீக்கி கொண்டிருக்கிறார்கள். ஏன் யோகாசன ஆசிரியர்களாக கூட மாறி தன் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு லயால் 35 வயது இந்த பெண்மணி எங்கேருந்து வந்திருக்கிறார்கள் என்று கேட்டால், லெபனான் நாட்டிலேருந்து இங்கே வந்திருக்காங்க. நம்முடைய பயிற்சி சாலையில் பிஏ படிச்சிருக்கிறாங்க, அங்கே யோகா டீச்சராக இருக்காங்க. இங்கே வந்து மேலும் சில கடினமான ஆசனங்களையும் பழகி யோகா தெரபி, ஹவு டு ட்ரீட் தி யோகா டிசீசஸ், எப்படி நோய்களை யோகாசனத்தின் மூலம் தீர்த்து கொள்ளலாம் என்று 300 ஹவர்ஸ் யோகா டீச்சர்ஸ் ட்ரெயினிங்காக இங்கே வந்து தங்கி இங்கே இயற்கை உணவுகளை உண்டு இங்கேயே தங்கி பழகி போகிறதுக்காக வந்திருக்கிறார்கள். அவர்கள் லெபனானிலிருந்து இங்கே தேடி வந்திருக்கிறார்கள் என்றால், யோகாசனம் என்றால் அது இந்தியாவுக்கே உரியது, குறிப்பாக தமிழ்நாட்டுக்கே உரியது. அதை தெரிந்து இங்கே வந்து பழகி போனால்தான், இந்தியாவுக்கு சென்று நான் யோகாசனம் பழகி டீச்சர் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறேன் என்று சொன்னால் வெளிநாட்டிலே அதுக்கு மதிப்பு. அவரிடம் யோகாசனம் செல்வதற்காக சாரியாக மக்கள் செல்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அவர்கள் இப்பொழுது பாருங்கள், அர்த்த உத்தித பாத சிரசாசனத்தை செய்ய போகிறார்கள். பாருங்கள், லயால், யூ கேன் டூ இட் ஃபர்ஸ்ட். எல்லோரும் கையை தலைப்பக்கமாக வைத்து கொண்டு செய்வார்கள். பாருங்கள், பெண்கள் சிரசாசனம் செய்வது என்பது அபூர்வம். அதில் ஒரு ஆர்வம் பாருங்கள், வெறி. ஏன் ஆண்கள் மட்டும் செய்யக்கூடாது, பெண்கள் செய்யக்கூடாதா என்று ஒரு வெறி பாருங்கள். அவங்க செய்கிறார்கள் அற்புதமாக. ரிலாக்ஸ். Deep breathing 2 times. You turn left and do it. பக்கவாட்டில் செய்ய போகிறார்கள். பாருங்கள், எப்படி தலையை வைத்திருக்கிறார்கள், கையை எப்படி வைக்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்க்க வேண்டும். கையை தலைப்பக்கம் வைத்து கொண்டு செய்தாலே அந்த காலை எப்படி தூக்குறாங்க பாருங்கள், பேலன்ஸில். அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். அர்த்த உத்திதபாத சிரசாசனம். எஞ்சான் உடம்புக்கு சிரசை பிரசானம் என்று சொல்வார்கள். அவர்கள் எவ்வளோ அற்புதமாக செய்கிறார்கள் பாருங்கள். வெளிநாட்டுக்காரர்கள் நம் கலையை எந்த அளவுக்கு உன்னிப்பாக பார்த்து அதை பழக வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்துடன் பல்வேறுபட்ட யோகா நிலையங்களுக்கு சென்று இங்கே நமது பயிற்சாலைக்கே வந்து யோகா டீச்சர்ஸ் ட்ரெயினிங் கோர்ஸ் படித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்கிறார்கள். ப்ளீஸ் ரிலாக்ஸ். Please do it. பல கோணங்களில் அவர்கள் செய்கிறார்கள். பாருங்கள், இந்த காலை ஸ்ட்ரெயிட்டாக தூக்குறது என்பது ரொம்ப கஷ்டம். மடக்கி தான் ஜம்ப் பண்ணி நம்ம ஆட்கள் தூக்குவாங்களே தவிர,
இப்படி காலை அப்படியே தூக்கி நிறுத்தி என்பது 41 வயசு பெண்மணி அப்படி செய்கிறான்னு சொன்னால் அதில் சாதனை செய்திருக்கிறார்கள். Relax. Deep breathing. Now you can do head exercise, please. First you can up and down. Then left and right. You can do it clockwise and anti-clockwise, please. 2 or 3 times and anti-clockwise. Sit down in Padmasana. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சிறார்களே, பெண்கள் யோகாசனம் இந்த மாதிரியான சிரசாசனம் செய்வது என்பது ரொம்ப அபூர்வம். யாரும் செய்வதில்லை, பார்க்கலாம். ஆகவே ஆண்கள் தான் செய்யணும், பெண்கள் தான் செய்யணுங்கிறது கிடையாது. பெண்களும் செய்ய வேண்டிய, இன்றைக்கி ஆண்களுக்கு நிகராக பெண்கள் எல்லா துறையிலையும் இருக்கிறாங்க. எந்த ஆஃபீஸுக்கு மேலே போனாலும் பாதிக்கு மேலே பெண்கள் இருக்கிறார்கள். ஆண்களுக்கு இணையாக இன்றைக்கு ஆகாய விமானம் ஓட்டுகிறார்கள், ரயில் இன்ஜின் ஓட்டுகிறார்கள், கார் ஓட்டுகிறார்கள், ஆட்டோ ஓட்டுகிறார்கள். நம்ம பார்க்குறோம். பிறகு ஏன் அவர்கள் ஆண்கள் செய்யக்கூடிய ஆசனங்களை பெண்கள் ஏன் செய்யக்கூடாது? அவர்களுக்கு உடல் நலம் வேண்டாமா? அவர்களுக்கு உடல் நலத்திற்கு என்ன பண்ணுறது? நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பெண்கள் ஒரு குழந்தை பெற்றாலே பெரிய இடுப்பு உரல் மாதிரி ஆயிடுது, பார்க்கலாம். நீங்கள் வெளிநாட்டினர் வடநாட்டு பெண்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பாம்பேயில் உள்ள பெண்கள் 100க்கு 100 பேர் ஆசனங்கள் செய்கிறார்கள், டெல்லியில் செய்கிறார்கள். அங்கெல்லாம் யோகாசனத்துக்கு இப்பொழுது மோடி வந்ததுக்கப்புறம் வெறித்தனமாக யோகாசனத்தை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். மனிதன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நோயின்றி வாழ வேண்டும், நோய்க்கு அடிமையாகக்கூடாது, வருமானத்தில் பெரும்பகுதி மருந்து செலவுக்கு போய்விடுவது என்பதை உணர்ந்து அதில் நிவாரணம் காணுவதற்கு யோகாசனம் ஒன்றுதான் என்று இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் யோகாசன பயிற்சியாளர்கள் பார்க்கலாம். உலகமெங்கும் அப்படி இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. ஆகவே இதுபோன்ற பெண்களும் ஆசனங்களை பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆண்களுக்கு நிகராக ஆரோக்கியமாக வைத்து கொண்டு நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவதே ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.